Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. வங்கக்கடலில் பே ஆஃப் பெங்கால்ல உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணமாக அங்க ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு அதிக கனமழை பெய்யக்கூடும். ஸோ பொதுமக்கள் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குது. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. சென்னையில் நிலவரம் என்ன? சென்னையில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்களாவது இருப்பாங்க. சென்னையிலையுமே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கப்போ என்னதான் சுச்சுவேஷன் இங்க? சில இடத்துல பயங்கரமா தண்ணியா தேங்கி நிக்குதுன்னு சொல்றாங்களே, சில இடத்துல இனிமே தான் பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்றாங்களே, கவர்மெண்ட் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பொதுமக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் டீடைல்டா பாக்குறதுக்கு தான் இந்த வீடியோ. பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் லைவா என்னால் டெய்லி உங்ககிட்ட 10 நிமிஷத்தில் சேர்க்க முடியும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எம்ஜி ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் ஒரு திடுக்கிடும் விஷயம் தான், நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். இன்னைக்கு நான் நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதாவது 15th அக்டோபர் டியூஸ்டே அன்னைக்கு ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இது இன்னைக்கு காலையில் வரைக்குமே ஆரஞ்சு அலர்ட் தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎம்டி இருந்துக்கிட்டு, இந்தியன் மீட்டரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருந்துக்கிட்டு இதை அப்கிரேட் பண்ணி இதை ஒரு ரெட் அலர்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி ரெட் அலர்ட்ல தான் இருக்கும். நாளைக்கு ஆல்ரெடி சொன்ன ரெட் அலர்ட் வேற வரப்போகுது. ஸோ 2 days ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ரெட் அலர்ட்ல தான் இப்போ சென்னை இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ சென்னை சிட்டி பார்த்தீங்கன்னா 15 to 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தாங்க முடியும். பட் 20 சென்டிமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு 4-5 நாளுக்கு தண்ணி கிளாக் ஆகி தான் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வெதர் பிளாகர்ஸ்லாம் பேசுறத பார்க்க முடிஞ்சு. அண்ட் இது வரைக்குமே காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெருசாக தான் பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கும் மழை பெய்யும், இனிமே தான் பெரிய மழை வரும்னு வேற சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு டிப்ரெஷன் பே ஆஃப் பெங்கால்ல இருக்குது, இதனால இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக வரும்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு இது வரைக்கும் இருந்ததை விட, ஸோ நான் சென்னையில் தான் இருக்கேன், அடையார் ஆழ்வார்பேட்டை இந்த ஏரியாவில் இருக்கேன். நைட்டு தூங்க போறப்பமே மழை ஆரம்பிச்சிருச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது, இப்பவும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இனிமே தான் ஆனால் பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இங்கே பவர் கட் ஆச்சு, மறுபடியும் பவர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய மழைக்கு ப்ரிப்பரேஷன் ஜோன்ல இருந்துட்டு இருக்க மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. பட் இதுக்கே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருக்குது. நிறைய இடத்துல தண்ணியை எடுக்கிறதுக்கான வேலையுமே நடந்துட்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே பேரலா நடந்துட்டு இருக்குது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியா போய் பார்த்தோம்னா எக்ஸாக்டா இந்த ஏரியாவில் இதான் நடந்திருக்கு நம்ம சொல்ல முடியறது இல்லை. எல்லா கட்சியுமே ஐடி விங் வச்சிருக்காங்க. யாராவது ஏதாவது சொன்னா அவங்களுக்கு எதிரான ஒரு கருத்து சொன்னாங்கன்னா எல்லாருமே சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவை நம்மளால 100% எடுத்துக்க முடியல. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஏரியாவை மட்டும் தான் சொல்ல முடியும். அடையாறுல பெருசா தண்ணி தேங்கல. நான் வீடியோவே காமிக்கிறேன் எனக்கு ஆஃபீஸ் வரப்ப என்ன வழி இருந்துச்சுன்னு. பட் ஆழ்வார்பேட் என்டர் ஆகிற வழியில நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல நடந்தே போக முடியாத அளவுக்கு தண்ணி தேங்கி இருந்துச்சு. மறுபடியும் ஆழ்வார்பேட் மெயின் ஏரியா அந்த டிடிகே ரோட் பக்கம்லாம் வர்றப்போ தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேடா இருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணி இல்லை, பள்ளமா இருக்கக்கூடிய பகுதிகள் தண்ணி தேங்குறது விசிபிளா பார்க்க முடியுது. இப்போ அடையாறுல தண்ணி தேங்கலங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அங்க கிட்டே அடையாறு நதி இருக்குது. ஈஸியா தண்ணி அங்க உள்ள ஃப்ளோ ஆயிடும். அது போக அந்த இடம் நதி நல்ல டெப்த் வேற. ஸோ ஈஸியா அங்க ஃப்ளோ ஆயிடும். பட் நிறைய இடங்கள்ல நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் கேட்குறப்ப, அதனால தான் வேற ஆட்கள் கிட்டே கேட்கல, டைரக்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறப்போ குளத்தூர்ல பயங்கரமா தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருக்குது. சூளை, சென்ட்ரல், அண்ணாநகர், கிண்டி, ஓஎம்ஆர், அப்புறம் நம்ம சொல்லவே வேணாம் வேளச்சேரி, பேர்லேயே ஏரி இருக்குது. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வேளச்சேரியில் இருக்கிற மக்கள் அந்த பிரிட்ஜ் மேலே கார் நிறுத்தினாங்கன்னா, நீங்கள் நிறுத்துறது தப்பு, நீங்கள் அங்கே வீடு வாங்குனீங்க, அங்கே கார் நிறுத்துறது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அங்கே வீடு வாங்குனீங்கிற ஒரு கேள்வி சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருந்தாங்க. நியாயமாக யோசிச்சு பார்த்தோன்னா அங்கே வீடு வாங்கின மக்கள் மேலே தப்பா இல்லை, மக்கள் என்ன யோசிப்பாங்க, ஒருத்தங்க கிட்ட கவர்மெண்ட் பெர்மிட் இருக்கா ஒரு வீடு வாங்குறப்போ, அந்த செல்லர், அந்த யார் ஒருத்தங்க கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்களோ, யார் பில்டரோ, அவங்க கிட்ட கவர்மெண்டோட பெர்மிஷன்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் பெர்மிஷன் அட் சம் பாயிண்ட் இன் டைம் எந்த கவர்மெண்ட்ல வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ஏதோ ஒரு கவர்மெண்ட் அங்கே ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல மல்டிபிள் கவர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம் வேளச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுமே, இங்க ஒரு மேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கம்ப்ளீட்டா ஏரியா இருந்த ஒரு இடம் இன்னைக்கு ஃபுல்லா பில்டிங்ஸா இருந்துட்டு இருக்குது. அங்கே தண்ணி எங்க இருக்குதுன்னு போய் நம்ம தேட வேண்டிய நிலைமைக்கு மாறி இருக்குது. அப்போ அது எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் டைம் டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸ் அது பில்டிங் கட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுனால தான் அங்கே அவ்வளோ மக்கள் குடியேறி இருக்காங்க. அங்கே டைரக்டா வீடு வாங்கினவங்க மேல, வீடு கட்டினவங்க மேல குறை சொல்றதை விட்டுட்டு அதுக்கே கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்தாங்க. எந்த கவர்மெண்ட்டுங்கிறது நீங்க அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்துக்கோங்க. அது எந்த கவர்மெண்ட் எனக்கு தெரியாது, உண்மையில எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டுமே அதை பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டா பாயிண்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது. பட் வேளச்சேரியில் இன்னைக்கு வரைக்கும் புதுசா பில்டிங்ஸ் கட்டிக்கிட்டே தானே இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு ஏரி 5 வருஷத்துல காணாம போகிறது இல்லை, 50 வருஷத்துல காணாம போகிறது. அப்போ ஏன் அது அவ்வளோ காணாம போயிருக்குது? அப்போ டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட்ஸ் அங்கே பட்டா போட்டு ஓகே லேண்டு கட்டுங்க, பில்டிங் கட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒரு சாதாரண ஒருத்தங்க லேண்டு வாங்க போறாங்கன்னா, வீடு கட்ட போறாங்கன்னா, அவங்க அங்கே கவர்மெண்ட் பெர்மிட் இருக்கான்னு பார்க்கறது, அந்த நிலம் நியாயமான நிலமா இல்லையான்னு பார்க்குற ஒரு
பேசிக் மெட்ரிக். அப்போ வேளச்சேரியில வந்து அத்தனை பேர் வீடு வாங்கியிருக்காங்க. சம்ஹவ் நம்ம எல்லா கவர்மெண்ட்டும் அதை எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவங்க அங்க தண்ணி வந்து தேங்குது, கார் போகுது, அவங்களோட குறை என்ன இருக்குது? வேளச்சேரியில வந்து எல்லாரும் அந்த இப்போவே நீங்க பாத்தீங்கன்னா கார் வந்து ஏகப்பட்டதுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுல வேற ஒரு இஷ்யூ இருக்குது. ஆல்ரெடி நேத்திக்கு மத்தியானமே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏகப்பட்ட வீடியோஸ்ல வந்து நியூஸ் சேனல்ஸ்லேயே போட்டிருந்தாங்க. வேளச்சேரியில வந்து இந்த கார்லாம் மேலே நிறுத்துறவங்களுக்கு வந்து ஒரு டேக்கு 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. பெர் டே 1000 ருபீஸ் ஃபைன் போடுற மாதிரி வீடியோஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனால் சென்னை டிராஃபிக் போலீஸ்ல இருந்துகிட்டு அது ரூமருங்கிறாங்க. ஆனால் வீடியோவும் வந்திருக்குது. இது ரூமரா இல்லை ரூமர்னா எப்படி வீடியோ வரும்னு எனக்கு தெரியல. பட் அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் இருந்துகிட்டு இதெல்லாம் ரூமர் அப்படின்னு அவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி மேபி இந்த வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை ஃபைன் பண்ண வேணாங்கிற டெசிஷன் எடுத்திருக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பேர் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இதில் யாரை நம்ம பாயிண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. மக்கள் வந்து அங்கே போய் காரை நிறுத்திட்டாங்க. இப்போ காரை நிறுத்துறப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்துல கேட்குறாரு, சார் நீங்கள் பாட்டி இப்படி காரை நிறுத்துறீங்க, போன தடவை இதே மாதிரி காரை நிறைய பேர் நிறுத்தி இருக்கிறப்போ ஒரு ஆக்சிடென்ட் வந்து 2 பேர் இறந்து போனாங்க. அந்த ரோடு வந்து இவ்வளோ அந்த ரோடு கட்டப்பட்டது மக்கள் போயிட்டு வரணுங்கிறதுக்காக, இவ்வளோ டிராஃபிக் தாங்கணுங்கிறதுக்காக கரெக்டாக. இன்ஃபேக்ட் டிசாஸ்டர் டயத்தில் நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பிரிட்ஜ் அப்போ நிறைய யூஸ் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் 2 சைடு ரோடு அப்படி நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா கன்ஜெஷன் அதிகமாகுது. அதில் ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா ரொம்ப பாதிப்பு இருக்கும். போன தடவை 2 பேர் இறந்து போனாங்க. ஸோ அதுக்கு நீங்களே வந்து இப்போ ரோட்டில் நிறுத்துறப்போ பிரச்சனை ஆகுதுங்கிறப்ப நாங்கள் என்ன சார் பண்ணோம்? போன தடவை நாங்கள் தண்ணி வந்தப்போ வாங்குற காரு 5 லட்சம் ரூபாய், தண்ணி வந்துருச்சுன்னா 2 லட்சம் ரூபாய் அதுக்கு மட்டுமே செலவு பண்ண வேண்டியது இருக்குது. 2 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வந்து எங்கே போகிறது? போன தடவை 2 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. இந்த தடவை மறுபடியும் 2 லட்சம் ரூபாய்னா காரோட விலை 5 லட்சம் ரூபாய் தான். அதுக்கு 1000 ரூபாய் நாங்கள் ஃபைனை கட்டிட்டு நிறுத்திடுவோம். இதில் யார் நீங்கள் தப்பு சொல்லுவீங்க? போலீஸ் சொல்றது கரெக்ட். இந்த சைடு பாதிக்கப்படுறவனா அவன் சொல்றது நான் என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றதும் அவங்க சைட்லேருந்து நியாயமாக படுது. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு சொசைட்டியாக நமக்குள்ளே வந்து ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நமக்குள்ளே எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குதுன்னு தெரியிற ஒரு மொமெண்ட்டாகவும் இருக்குது. பட் வாட் எவர் செட் அண்ட் டன் இது எல்லாத்தையும் தாண்டி சென்னை மறுபடியும் எந்திரிச்சு நிற்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஓகேவா, மழை பெஞ்சிட்டு இருக்கப்போ தண்ணி தேங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேங்கி இருக்குன்னு நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அங்கே தான் நம்ம SWD அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நம்ம ஏகப்பட்ட crore செலவு பண்ணி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதாவது ட்ரெயின் வாட்டரை வந்து டிஸ்போஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம் வந்து நம்ம செஞ்சுருக்கோங்கிறாங்க. அக்கார்டிங் டு நியூஸ் மினிட் வந்து 2023லேயே 92% வந்து சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து சென்னை ஃபுல்லாக கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த மழை வந்து நின்று முடியும்ல. இப்போ இன்னைக்கு மழை பெய்யும், கண்டிப்பாக தண்ணி தேங்கும். நாளைக்கு மழை பெய்யும், நாளைக்கும் கண்டிப்பாக தண்ணி தேங்கும். ஆனால் நாளை கழிச்சு எப்படி இருக்குதுங்கிறது வந்து தண்ணி தேங்கி இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து தான் நம்மளோட ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் நம்ம இவ்வளோ கோடி செலவு பண்ணி சென்னைக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார்ம் வாட்டர் நெட்வொர்க் உருவாக்கி இருக்கோங்கிறது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குங்கிறத வந்து நம்ம நாளை கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரியும். பட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the rain is going to get biggerங்கிறதுல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே யுனானிமஸாக சொல்கிறாங்க. இதான் நடக்கும்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே வந்து ஃபோர்காஸ்ட் தான். ஆனால் இப்படி தான் நடக்கும். இனிமேல் மழை இன்னும் பெருசாகும். ஏன்னா டிப்ரெஷன் வந்து அங்கே வந்து ஒரு அதிகமாக இருக்குது. அதனால சென்னையில் வந்து பெருசாக மழை பெய்யுங்கிறாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் டெம்பரேச்சர் இன்னைக்கு 24 டிகிரி செல்சியஸ் அக்கார்டிங் டு IMD வெப்சைட். அஃபிஷியலாகவே 24 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் லண்டன் டெம்பரேச்சர் வந்து இங்கே நெருங்கிட்டு, லண்டனோட சம்மர் டெம்பரேச்சர் வந்து நம்மளோட விண்டருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரஞ்சு இதை வந்து ரெட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக 20ஆம் தேதி வரணும். பட் இந்த தடவை ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதிகமான மழை வரும்னு சொன்னோம். 5 நாளுக்கு முன்னாடியே வர நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வீடியோ என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு which was pretty disturbing. ஒரு IAS அகாடமியோட பில்டிங், ஓகேவா, அந்த பில்டிங்கில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, ப்ளக் பாயிண்ட்லேருந்து தண்ணி வெளியே கொட்டிட்டு இருக்குது. மழை பெஞ்சு அந்த பில்டிங்குள்ளே தண்ணி சீப் ஆகி இல்லை எங்கேயோ லீக் ஆகி அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த வீடியோ எடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, எங்க பாரு தண்ணி வருதுன்னு. பட் ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம். ஸோ பி காஷியஸ். நம்ம வீட்டில் வந்து எங்கேயாவது தண்ணி சீப் ஆகுதுன்னா, லீக் ஆகுதுன்னா அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களா இருந்தால் பத்திரமா பார்த்துக்கோங்க. வெல், இதெல்லாம் வந்து மக்களோட ரியாக்ஷன். நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிறது அண்ட் நிறைய இடத்துல தண்ணி வந்து எடுக்கிறதுக்கு எஃபர்ட்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் சைடு இப்போ என்னன்னு பார்ப்போம். கவர்மெண்டோட சைடு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் நெட்வொர்க் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி மழை அதிகமாக பெஞ்சிருச்சுன்னா, வீடு ஏதாவது ஐசோலேட் ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ண நினைப்பாங்க. ஒரு எமர்ஜென்சி நம்பர் கான்டாக்ட் பண்ண நினைச்சாங்கன்னா நெட்வொர்க் டவர் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த தடவை சென்னையில் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்குமே எப்பவுமே டவர் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த டவருக்கு கீழே வந்து நாங்கள் ஜென்ரேட்டர்ஸ் வச்சு ஃபியூவலும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த தடவை யாருக்குமே நெட்வொர்க் இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு SOS கால், ஒரு எமர்ஜென்சி கால்க்கோ இல்லை ஒரு அரசாங்கத்துக்கு கால் பண்ணுறதுக்கோ எல்லாருக்குமே நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது 28,000 வேலையாட்கள் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த தடவை வந்து தண்ணி மழை பெய்யறதுக்காக வந்து
களத்தில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 18,000 வாலண்டியர்ஸ் வந்து சென்னை ஃபுல்லாக இருக்காங்களாம். அண்ட் நீங்கள் மேப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன் சென்னைன்னு சொல்கிறேன்னா, இந்த மிகப்பெரிய மழை வந்து வரக்கூடிய ஒரு ரெட் அலர்ட்டாக இப்போ போட்டிருக்கிறது வந்து திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் தான். நார்த் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு, இந்த டிப் இருக்குல்ல, இங்கே மட்டும் தான் மேக்ஸிமம் ரெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த லேயரில் இருக்கிறது எல்லாமே ஆரஞ்சில் இருக்குது, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் எல்லோ, நாமக்கல், கரூர், திருச்சி, மதுரை, சிவகங்கை இந்த சைட்லாம் க்ரீன் ஆகுது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கன்னியாகுமரிலாம் க்ரீனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் தான் இப்போ இந்த டிப்ரெஷனால ஒரு மழை அதிகமாக வந்துட்டு இருக்குது. எனவே கமிங் பேக் டு கவர்மெண்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், மேயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பப்ளிக் கிச்சன்லாம் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ்லாம் வந்து நடந்து போய் அவங்க கான்ஸ்டிடியூன்சியை பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸாக பார்க்க முடிஞ்சு. தமிழ்நாட்டில் வந்து ஆவின் வந்து 20 tons ஆஃப் மில்க் பவுடர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம், பால் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மெயினாக அந்த ஸ்டாம் வாட்டர் வந்து 92% வந்து 2023 கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் see இந்த தடவை எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு. அண்ட் லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து நிறைய விதம் இருக்குது. நிறைய பேர் இந்த காரை கொண்டு போய் மேலே நிறுத்துறாங்கன்னு சொன்னால, பைக்கை போய் அப்படி நிறுத்த முடியாது, பைக்கை தூக்கிட்டு போகிறது ஈஸி. ஸோ பைக் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸில் லிஃப்ட்டில் பைக்கை ஏற்றி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வெராண்டா இருக்குல்ல, அங்கே போய் நிறுத்தி வச்சிடுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாய் போட்டு அது மேலே பைக்கெல்லாம் நிறுத்தி வச்சிடுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்துட்டு சிரிக்கலாம், இல்லை என்ன டெக்னாலஜி அப்படின்லாம் யோசிக்கலாம். பட் ஒரு சொசைட்டியாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வருஷம் மழை வருது, வருஷம் நம்ம இதே மாதிரி பேனிக் ஆகிட்டு இருக்கோம். அட் சம் பாயிண்ட் இன் டைம் இது வந்து ஒரு முடியாத தொடர்கதையாக ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்குது. ஒரு எனக்கு தெரியல, நான் 2015 டயத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஆயிடுச்சுன்னா போச்சு, மழை எப்படி வருங்கிற ஒரு பதட்டம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்ம இந்த பதட்டத்தை மீறி ஒரு தடவை நம்ம இந்த மழையை ப்ராப்பராக ஃபேஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மழை வந்து நம்மளோட எல்லா சிஸ்டமும் ப்ராப்பராக ஒர்க் ஆகி மக்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பேனிக்கும் இல்லாமல் ஒரு தடவை நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் ஒரு ஃபியூச்சர் சொல்கிறேன். என்னைக்கு வந்து நம்ம மழை பெய்யறது வந்து நம்மளுக்கு இன்னொரு ஒரு சீசன். நான் அடிக்கடி லண்டன் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னு பெருசாக யோசிச்சுக்கணும், நான் போயிட்டு வந்தேங்கிறதுனால மெமரியில் ஈஸியாக இருக்குது. அங்கே கண்ணாபின்னான் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் ஊர் எப்பவும் போல ஓடிட்டே இருக்குது. எதனாலுமே அவங்களோட வாழ்க்கை வந்து நின்று போகிறது கிடையாது. அப்போ கிளைமேட் தான் டிசைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஊரை மாற்றணும். நம்ம எப்போவுமே வந்து மழை பெய்யறப்பெல்லாம் வருஷம் ஃபுல்லாக நம்ம 11 மாதம் வேலை பார்ப்போம், அந்த டிசம்பர் மாதம் நெருங்குறப்ப மட்டும் நம்ம லீவ் விடுவோம்னு சொல்ல முடியாது. இத்தனைக்கு நம்ம இன்னும் அக்டோபரில் தான் இருக்கோம், இன்னும் நவம்பர் இருக்குது, இன்னும் டிசம்பர் இருக்குது, இன்னும் ஒரு 100 days நம்மளுக்கு வந்து இன்னும் காத்து இருக்குது இந்த வருஷம் முடிகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த புயல்லாம் இன்னும் நேம்லாம் வச்சு வரும்ல, அதெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும்? ஸோ ஹோப்ஃபுல்லி இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு தொடர் கதையாக போயிட்டு இருக்குல்ல, அரசாங்கத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அரசாங்கம் இல்லை நாங்கள் சரியாக தான் பண்ணுறோங்கிறது எல்லாருமே மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது ஒரு ரெயின் போதும். ஒரு வருஷத்தோட முடிவில் ப்ராப்பராக சென்னையில் மழை பெஞ்சு மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், மக்கள் எந்த பேனிக்கும் இல்லாமல் காமாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி மழை தேங்கின மாதிரி வராமல், இந்த பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே நிறுத்த தேவையில்லாமல், காரை கொண்டு போய் பிரிட்ஜில் 1000 ரூபாய் ஃபைன் நிறுத்துறதுக்கு யோசிக்காமல் காமாக இருந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டை பயங்கரமாக கொண்டாடிடுவாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் see if that happens. பட் இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓவராலாகவே இந்த மழைக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து கவர்மெண்ட் மக்கள் அப்படின்லாம் பிரித்து பார்க்காம ஓவராலாகவே சென்னை வந்து எப்படியா ரெடியாக இருந்திருக்கு, நம்ம இந்த தடவை சூப்பராக மேனேஜ் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இதுவும் ஒரு மிகப்பெரிய வெள்ளக்காடாக மாறும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye. Cheers and G's.